நாங்கள் காலை உணவு திட்டம் கொண்டு வேண்டான்லாம் சொல்ல வரல. காலை உணவு திட்டம் கொண்டு வாங்க. ஆனால் தனியார் மையத்தை நோக்கி தான் இந்த திட்டம் வந்து காலை உணவு திட்டம் தனியார் மையத்தை நோக்கி போகும்போது படிப்படியாக அது ஜாக்டோ ஜியோவாகட்டும் ஃபோட்டோ ஜியோ இருக்கட்டும், அவர்கள் பின்னாடி நின்ன சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அவர்கள் நிற்கதியாக நிற்க வைத்து விட்டார் என்று தான் நாங்கள் சொன்னால் ஜாக்டோ ஜியோ அந்த ஃபோட்டோ ஜியோ போராட்டங்களில் மிக பெருமளவில் பங்கெடுத்து கொண்டது சத்துணவு ஊழியர்கள் தான். ஏன்னா அந்த அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஜாக்டோ ஜியோவை முன் வச்சாங்க. என்னன்னு சொன்னால் இந்த 2.5 காரணி வந்து அரசு ஊழியர்களுடைய சம்பளத்துக்கு வேணால் பொருந்தும். ஆனால் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணி செய்யக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய எங்களுக்கு இந்த 2.5 காரணி என்பது எந்த விதத்திலும் பயன்படாது. நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லிடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் இணையவன் முத்து. இன்று நம்ம நிகழ்ச்சிக்கு விருந்தினராக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில தலைவர் திரு சந்திரசேகரன் அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ காலை உணவு திட்டம் ஆளும் அரசான திமுக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளை கூட மதிய உணவு திட்டத்திற்கு வந்து சரியாக கொடுக்கறதில்ல அப்படின்னு ஒரு தகவல் வருது சார். அதாவது காலை உணவு திட்டம் என்பது இப்போது சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அது முதல்வரின் கனவு திட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. முதல்வரின் கனவு திட்டம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் வந்து அதை மட்டுமே வந்து அவங்க வந்து சிறப்பாக நடத்தணுன்ற ஒரு நோக்கத்தோடு அதுக்கான நிதிகளை வந்து பகிர்ந்தளிக்கிறாங்க. ஆனால் சத்துணவு திட்டத்துக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய விலைவாசிக்கு ஏற்றாற்போல் அவருக்கு கொடுக்கக்கூடிய மானியம் என்பது நிச்சயமாக பற்றாக்குறை தான். ஏன்னு சொன்னால் இப்போ காலை உணவு திட்டம் என்பது மாணவர்களுக்கு வந்து அதாவது அரிசியாக வழங்கலை. அவங்க வந்து இந்த சேமியா இந்த போன்ற எளிதில் வேகக்கூடிய எளிதில் சமைக்கக்கூடிய பொருட்களை தான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் சத்துணவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிசி, அதுக்கான மளிகை வாங்கக்கூடிய பொருட்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு விலைகள் வந்து கூடுதலாக போகுது. நாங்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு மாணவருக்கு 5 ரூபாய் என்ற விதத்தில் வந்து விலைவாசிக்கு ஏற்ற போல் அந்த மானியத்தை நம்ம கேட்டிருந்தோம். ஆனால் அரசாங்கம் அதுக்கான தொகையை வந்து தரலை. ஆனால் காலை உணவுக்கு வந்து அவங்க வந்து அது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த குவான்டிட்டியே வந்து கம்மியாக தான், அதாவது ஒரு 50 கிராம். ஆனால் இங்கே 100 கிராம், அதாவது 1லேருந்து 5 படிக்கிற மாணவர்களுக்கு 100 கிராம் அரிசி, 6லேருந்து 10வது படிக்கிற மாணவர்களுக்கு வந்து 150 கிராம் அரிசி செலவு. ஆனால் வந்து அங்கே காலை உணவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் பாதி தான் வந்து மெட்டீரியல். ஆனால் அதுக்கு வந்து கூடுதலாக வந்து கொடுக்குறாங்க. இதுலேயும் வந்து என்னன்னு சொன்னால் வரக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் நாங்கள் வந்து கோரிக்கையை டிமாண்ட் வைக்கும்போது எப்படி அவங்க வந்து பேசுகிறாங்கன்னு சொன்னால், இல்லை இது வந்து எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளும் காலை உணவு திட்டம் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சத்துணவு திட்டம் வந்து சரியில்லை, சிறப்பாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு சொன்னால், இது 40 ஆண்டு காலம் இந்த திட்டத்தில் பணியாற்றி உலக வங்கி பாராட்டுதலையும் பெற்று பல்வேறு சமூக அமைப்புகள் இந்த சத்துணவு திட்டத்தை போற்றியிருக்கிறாங்க. சத்துணவு திட்டத்தை வளர்ந்துருக்கு. ஆனால் இப்போ என்ன அரசு அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், காலை உணவு திட்டம் வந்து நல்லா இருக்குது, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் எல்லாத்துலேயும் நல்லா இருக்குது, ஆனால் சத்துணவு திட்டம் வந்து சரியில்லைன்றது தான் வந்து எல்லா 38 மாவட்டத்தினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகளும் இதை வந்து சொல்கிறாங்கன்றத நாங்கள் வந்து இந்த கோரிக்கை சம்பந்தமான டிமாண்ட்ஸ் வைக்கும்போது எங்களை இப்படி திருப்புறாங்க. அது என்னன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் காலை உணவு திட்டத்தை வந்து சமைப்பதற்கு உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு 100 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால்
அந்த 100 மாணவர்களுக்கு 3 பணியாளர்களை வந்து இப்போ வந்து காலை உணவு திட்டத்தில் சமைக்கிறதுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அதே பள்ளியில் மதியானம் சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு உதவியாளரோ அல்லது ஒரு சமையலரோ தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய மையங்கள் கூட ஏராளமாக இருக்குது. அப்போ ஒரு காலை உணவு அதே பள்ளிக்கூடத்தில் காலை உணவு சமைக்கக்கூடியவர்களுக்கு 3 ஊழியர்கள் இருக்காங்க. அதே பள்ளியில் மதியானம் சமைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஊழியர் கூட இல்லை, மிஞ்சி போனால் ஒரு சமையலர் உதவியாளர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதையெல்லாம் வந்து அதிகாரிகள் வந்து பேசாமல் சத்துணவு வந்து சரியில்லை, திருப்தி இல்லை, முதலமைச்சருக்கு வந்து திருப்தி இல்லைன்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், அப்போ இந்த திட்டத்தை படிப்படியாக இப்படி காலி பணியிடமாகவே வைத்துக்கொண்டு மக்கள் அதை இது ஒரு பிரச்சாரமாக சத்துணவு வந்து சரியில்லை, சத்துணவு ஊழியர்கள் சரியில்லை, சரியாக சமைக்க மாட்டேன்றாங்க, ஆளே இல்லை என்பதை இந்த அரசு மறுத்துவிட்டு, அதாவது அதை யோசிக்காமல் காலி பணியிடத்தை நிரப்பாமல் நீங்கள் வந்து காலை உணவு போல் இதையும் கொண்டு வாங்கன்னு சொன்னால் அங்கே 3 பணியாளர் இருக்கிறாங்க. ஊழியருக்கு மேலே பிளாம் பண்ணுறாங்களா? அதாவது பிளான்ல அதாவது என்ன சிறப்பாக இருக்குதுன்றது அவங்களே சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான ஏற்பாடுகள் இல்லை. காலி பணியிடம் வந்து நிறைய இருக்குது. ஒரே ஊழியர் 100 முட்டையை உரிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஊழியர் தான், அவங்களே சமைக்கணும், சாம்பார் அவங்களே ஒருத்தரே வந்து சாம்பார் ஊற்றணும், முட்டை போடணும், சில நேரங்களில் வந்து பச்சை பயிறு போடணும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஒரு ஊழியரால் வந்து எல்லா பணிகளும் வந்து செய்ய முடியல. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்றைக்கி வந்து சத்துணவு திட்டம் போய்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்புலாம் நடத்தியிருக்கிறீங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊதியம் பற்றி பேசியிருக்கிறீங்க. ஊதியங்களில் சத்துணவு பணியாளர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு? அதாவதுன்னு சொன்னால் ஒரு 40 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை நம்பி, அதாவது என்ன கனவுன்னு சொன்னால் எதிர்காலத்தில் ஒரு அரசு ஊழியராக நாம் வந்து ஆக்கப்படுவோம். இப்போ வந்து ஒரு சாதாரண சம்பளத்தில் நம்ம வேலைக்கு போனாலும் பிற்காலத்தில் ஒரு சமூக பாதுகாப்போடு கூடிய இந்த பணியில் போவோம். அதுவும் இந்த பணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக உண்மையிலே ஒரு சமூக நோக்கத்தோடு தான் இந்த பணியை வந்து கொடுத்துருக்குறாங்க. கணவனால் கைவிடப்பட்டவர்கள், விதவை பெண் தாய்மார்கள், அதுவும் வந்து கிராமப்புறங்களில் படித்து ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அதிகமாக இந்த பணியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிராமங்களில். இந்த தட்டு மக்கள் தான் வந்து ஒரு 40 ஆண்டு காலம் இந்த திட்டத்தை சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், கோரிக்கை வைக்கும்போது நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நிதிக்கு வந்து காலை உணவு வந்து திட்டம் கொண்டு வராங்க. இப்போ காலை உணவு திட்டத்துக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 500 கோடிக்கு மேலே செலவாகுது. நாங்கள் காலை உணவு திட்டம் கொண்டு வேண்டான்லாம் சொல்ல வரல, காலை உணவு திட்டம் கொண்டு வாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற இடத்துல சத்துணவு ஊழியர்களை பயன்படுத்தினா அதற்கு ஆகக்கூடிய செலவை இவர்களுக்கு ஊதியமாக தரலாம். இப்போ அவங்களுக்கு வந்து அந்த 3 ஊழியர்களுக்கு தரக்கூடிய அந்த ஊதியத்தை சத்துணவு ஊழியர்களுக்கு தரலாம். காலி பணியிடத்தை மட்டும் நிரப்பிவிட்டு அந்த ஊதியத்தை தரலாம். இன்னொன்று அதை விட என்னன்னு சொன்னால், நிதி சிக்கனம், நிதி பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் காலை உணவு கொண்டு தனியாக வந்து கட்டடம் கட்டுறீங்க. ஆனால் ஆல்ரெடி ஏற்கனவே சத்துணவுக்குன்னு கட்டடங்கள் இருக்குது, சத்துணவுக்காக தளவாட சாமான்கள் இருக்குது, சத்துணவு கொண்டு எரிபொருள் அந்த ஏற்பாடுகள்லாம் இருக்கும்போது காலை உணவுக்காக தனியாக இப்படி வந்து செலவு செய்வது என்பது அரசுக்கு வந்து செலவு தான், அரசுக்கு வந்து ஒரு செலவு தான். இப்போ காலை உணவுக்குன்னு தனியாக தனியாக கட்டடங்கள் கட்டுறாங்க. சில இடங்களில் சத்துணவு கூடத்தோடு இணைச்சி பண்ணுறாங்க. காலையில் அவங்க செய்கிறதும் அவங்க செஞ்சுட்டு போன பிறகு சத்துணவு தயார் பண்ணுறதா இருக்குது. ஆனால் எரிபொருள் மற்ற தளவாட சாமான்கள் தனியாக தான் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி கட்டடம் கட்டுவது, தளவாட சாமான்கள் வாங்குவது, எரிபொருளுக்கான அந்த ஏற்பாடுகள் செய்வது எல்லாம் சத்துணவு ஊழியர்கிட்டவே கொடுத்தா இன்னும் சிறப்பாக எப்படி வந்து இந்த சத்துணவு திட்டத்தை உலகம் போற்றும் திட்டமாக மாற்றினார்களோ அதை போலவே இந்த காலை உணவு திட்டத்தையும் வந்து சிறப்பாக வந்து மனநிறைவோடு செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கும். அதுக்கான அந்த சம்பளத்தையும் வந்து இந்த ஊழியர்களுக்கு வந்து ஒரு அரசு ஊழியராக மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து காலை உணவுக்காக தனியாக வந்து ஒரு அவுட் சோர்சிங் முறையில் மகளிர் குழு என்ற அடிப்படையில் போகிறது. எதிர்காலத்தில் இந்த திட்டம் ஒரு தனியார் மையத்தை நோக்கி செல்கிறது என்ற ஒரு இது இருக்குது. தனியார் மையத்தை நோக்கி தான்
இந்த இந்த திட்டம் வந்து காலை உணவு இது காலை உணவு திட்டம் தனியார் மையத்தை நோக்கி போகும்போது படிப்படியாக வந்து சத்துணவு திட்டத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு வரும். அதாவது இதுதான் வந்து முதல் படி. காலை உணவு திட்டம் என்பது தனியார் மையத்துக்கான ஒரு முதல் படி. இதுதான் நாங்கள் வந்து அப்போ அரசாங்கம் சிக்கன நடவடிக்கை நிதி பற்றாக்குறை என்று சொல்லக்கூடிய அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த பென்ஷனில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 வருஷமாக யாருமே 8 வருஷமாக அந்த 2000 தான் வாங்கிட்டு வராங்க. வருஷத்துக்கு ஒரு 100 ரூபான்னு போட்டிருந்தா கூட இன்றைக்கி வந்து ஒரு 800 1000 ரூபா வந்து இந்த ஆட்சி, அதாவது நான் சொல்கிறது மாதம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு 100 ரூபான்னா கூட 800 ரூபா ஏறி இருக்கும். ஏராளமான விஷயங்களை இந்த நாளில் செய்யக்கூடிய அரசாங்கம் எல்லாருக்கும் வந்து ஊதிய உயர்வு. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாக்டோ ஜியோ போராடினாங்க. ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் வந்து உண்மையிலே வந்து அந்த ஜாக்டோ ஜியோவை நம்பி இருந்த அது ஜாக்டோ ஜியோவாகட்டும் ஃபோட்டோ ஜியோ இருக்கட்டும், அவர்கள் பின்னாடி நின்ன சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை அவர்கள் நிற்கதியாக நிற்க வைத்து விட்டார்கள் என்று தான் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஏன் அவங்கள பார்த்துக்கிற இந்த அரசாங்கம் அவங்களுடைய கோரிக்கைகளுக்கே செவிசாய்க்குதே. ஏன்னா இப்போ வந்து அறிவிப்புன்ற பேரில் நம்ம ஜாக்டோ ஜியோ அமைப்புகளுக்கு வந்து புதிய ஊதிய திட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன் சத்துணவு ஊழியர்களை வந்து கண்டுக்கலையா? அந்த அதாவதுன்னு சொன்னால் ஜாக்டோ ஜியோ அந்த ஃபோட்டோ ஜியோ போராட்டங்களில் மிக பெருமளவில் பங்கெடுத்து கொண்டது சத்துணவு ஊழியர்கள் தான். ஏன்னா அந்த அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த 10 அம்ச கோரிக்கையில் சத்துணவு கோரிக்கையும் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இதோடு நாங்கள் வந்து 2வது முறையாக இந்த ஜாக்டோ ஜியோ போராட்டங்களினால் ஜாக்டோ ஜியோ விஷயம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். முதல்ல வந்து அந்த ஊதிய உயர்வுக்கான போராட்டம் 2016 தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது அதில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சத்துணவுகளுடைய பங்களிப்பு என்பது மறுக்க முடியாது. அப்போது வந்து ஒரு ஊதிய உயர்வு வந்து அரசாங்கம் வழங்கும்போது 2.5 காரணியை வந்து வழங்கும்போது அதை வந்து நாங்கள் வந்து எங்கள் தரப்புலேருந்து சில கோரிக்கைகளை எழுப்பணும். ஜாக்டோ ஜியோவுக்கு முன் வச்சோம்ப்பா. என்னென்னு சொன்னால் இந்த 2.5 காரணி வந்து அரசு ஊழியர்களுடைய சம்பளத்துக்கு வேணால் பொருந்தும். ஆனால் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணி செய்யக்கூடிய சம்பளம் வாங்கக்கூடிய எங்களுக்கு இந்த 2.5 காரணி என்பது எந்த விதத்திலும் பயன்படாது. ஆகவே இந்த கோரிக்கை வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஊதிய உயர்வு வந்து மாற்றி தர மாதிரி ஒரு கோரிக்கை வைங்கன்னு சொன்னோம். அதுக்காகத்தான் நீங்கள் தனியாக போராட்டங்கள்? ஆமாம், அதுக்காக தான் இப்போ வந்து தனி போராட்டங்களாக இது போன்று தொகுப்புதிய முறையில் வேலை செய்யக்கூடிய சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை கூட்டமைப்பாக இணைத்து கொண்டு நம்முடைய தனி கோரிக்கைக்காக போராடுவது. ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்கள் கூட்டு இயக்கங்களோடு நடக்கும்போது அவருடைய ஊதிய உயர்வை மட்டுமே வந்து பிரதானப்படுத்தி வாங்கிக்கிறாங்க. இப்போ என்னன்னு சொன்னால் மீண்டும் அது பிரச்சனைகள் கீழே இருந்து வந்த பிறகு நாங்கள் மீதி கோரிக்கையை வந்து போராடி வென்று தருவோம் என்று சொல்லுகிறார்கள். அதன் மீது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து ஒரு தனி கூட்டமைப்பை ஏற்படுத்தி சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களுக்காகவே இந்த கோரிக்கைகளை உருவாக்கி அதை வென்றெடுப்பது என்று நாங்கள் முடிவெடுத்து இந்த களத்துக்கு வந்திருக்கிறோம். உங்கள் துறை அமைச்சர் இதை பற்றி எதுவும் பேசியிருக்கிறாங்களா? துறை அமைச்சரை நாங்கள் வந்து பல முறை சந்திச்சிட்டோம். அண்ணன் சொல்லியிருக்காரு, அண்ணன் செய்வார். இதை தவிர அவங்க வந்து வேறு எந்த இதுவும் சொன்னதில்லை. அப்படியே மீறி சொன்னாங்கன்னு சொன்னால் அதாவது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துட்றோம். நாங்கள் உதாரணத்துக்கு இப்போது ஆண் ஊழியர்களுக்கு நாங்கள் ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதில் வந்து இப்போ வந்து ஆண் வாரிசுக்கு வந்து வேலையை அதாவது எல்லா துறையிலையும் வந்து ஆண் வாரிசுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்குறாங்க. ஆனால் சத்துணவு திட்டத்தில் மட்டும் ஆண் வாரிசுக்கு வேலை இல்லை. இன்றைக்கி 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆண் வாரிசு இருக்கிறதுனால கருணை அடிப்படையில் வேலை வாங்க முடியல. வாரிசு அடிப்படையில் இப்போ வேலை வாங்க முடியல. இந்த ஆட்சி வந்த பிறகு அதே போல் சத்துணவு என்ற பேரே இருக்கக்கூடாதுன்றதுனால மகளிர் உரிமைத்துறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. மகளிர் உரிமைத்துறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் சத்துணவில் மட்டும் இந்த மாதிரி ஆண் வாரிசுக்கு வேலை இல்லை அப்படின்றாங்க. சரி, இருக்கிற ஆண்களுக்காக அதாவது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்ச பிறகு ஒரு 234 உதவியாளர்கள் போஸ்ட்டு வந்து சமூக நலத்துறையில் இருக்குது, அதை ஆண்களுக்காக நிரப்புறன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதையும் இன்னும் நிரப்ப காணும். தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களோ அதை கூட பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு உதவியாளர் அலுவலக உதவியாளராக போவதற்கு கூட ஏதோ அதாவது அரசு பணியில் வந்து நம்ம வந்து போனோம், சரி நம்மளுடைய கோரிக்கைகளை தளர்த்திட்டு அதில் வந்து போலான்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கும்போது அந்த கோரிக்கை வைக்கும்போது கூட அரசாங்கம் இப்போ சொல்லியிருக்கிறாங்க 234 போஸ்ட்டு நிரப்புறன்ட்டு. அதை நிரப்புறதுக்கான ஒரு சூழ்நிலை இது வரைக்கும் இல்லை. நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம்.
சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஆட்சியோட முடிவுக்கே கிட்டத்தட்ட இந்த வருடங்கள் முடிய போகுது. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆட்சியில் வந்து நிறைய போராட்டங்கள், ஏகப்பட்ட போராட்டங்கள், சத்துணவு ஊழியர்களே நிறைய தடவை போராட்டங்கள் நடத்திட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு சரியான ஒரு தீர்வு இல்லாமையே தான் போய்கிட்டு இருக்கு இல்லையா? சரி, இதுக்கப்புறமாவது உங்களுடைய போராட்டங்கள் இந்த அரசின் கதவுகளை தட்டுக்குதா, இந்த அரசின் செவிகளை சாய்க்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நிகழ்ச்சிக்கு வந்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார். நேயர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Taste the Daily.